ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூ இயர் பார்ட் 2 வீடியோ தான். நான் பார்ட் 1லேயே வந்து சொல்லியிருப்பேன். நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங்கே வந்துட்டு ஒரு மார்க்கெட் போகிறோன்னு சொல்லிவிட்டு, அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஃப்ளவர் ஃபெஸ்டிவலும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மெயின் வந்து பார்த்திங்கன்னா, ஃபவுண்டைன் ஷோ வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஃபவுண்டைன் ஷோ வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தங்கியிருக்க அந்த ஹோட்டலும் வந்துட்டு இது உள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். கார்லேயும் நம்ம வேணாலும் போய்க்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஃபவுண்டைன் ஷோ வந்துட்டு இங்கே இருக்க அந்த லேக்குள்ளே தான் நடக்க போகுது. நம்ம போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சாங் பாடியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ்லாம் பாடியிருக்கேன், ஆனால் இதில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கேட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூத்ததேயோ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச. ஸோ இப்போ வந்து நம்ம வந்தாச்சு, ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத போயிட்டு நம்ம பார்க்கலாம். மேலே உள்ள அந்த ட்ரீல எல்லாம் லைட் எரியுது பாருங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், வெல்வெட் ஃப்ளவர். ஒரிஜினல் ஃப்ளவர் தானே. சரி, பகலில் நல்லாயிருக்கும். நம்ம நைட்டில் வந்துட்டோம். இந்த ஃப்ளவர்லாம் நம்ம கை வச்சு பார்த்தா தான் ஒரிஜினல் மாதிரி தெரியுது. பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நம்ம எப்போவுமே செங்கராயில் வந்து காமிப்போம். அங்கே வந்து நிறைய போட்டிருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செடி இருக்குது அப்படின்னா இடையில ஒரு செடி காஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒரே ஈவனாக வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்னு நினைக்கிறேன். பர்பிள் கலரில் குட்டி குட்டி ஃப்ளவராக இருந்தது. ஒரிஜினல் தான்டா. ஒன்று கூட காய போகிறேன் வச்சு. இந்த கிளைமேட்டுக்கு காயாது. ஆஹா, உண்மையாக இந்த ஃப்ளவர் அழகாக இருக்கு. இருட்டில் வந்து தெரியல நமக்கு. நல்ல ஒரு சூப்பரான லைட் செட்டிங்கோட இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருந்தது. அந்த சென்டரில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு, அதே மாதிரி ஃபவுண்டைன் ஷோ பார்க்குறதுக்கெலாம் வந்துட்டு நம்ம எதுவும் பே பண்ணலாம் வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நம்ம ட்ராவல் பண்ணி வரதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும் பகலில். லாபு பூட்டை போய் நில்லுங்க பார்ப்போமா, போடுங்க. இந்த ஷோ நடத்துறதுக்கு வந்து டைமிங்லாம் இருக்குது. 6:30க்கு ஒரு ஷோ இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமிங்க்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பயங்கரமாக இருந்தது. நீங்களுமே வந்துட்டு பாருங்கள்.
பாப்பா காமிட்டாங்க. பாஸ் அடுத்தது பாரு, இங்கே பாரு, எங்கே பாரு. பாருங்க பாருங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? துபாயில் உள்ள ஃபவுண்டைன் ஷோ மாதிரி. ஃப்ரெண்டில் போய் பாரு போ.
இங்கே பாரு பாஸ் இங்கே வந்து பாரு இங்கே வாங்க பாப்பு இங்கே வாடா நியூ இயருக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த ஷோ நடந்தது. இதை பார்த்ததுமே வந்து நியூ இயர் வந்த ஃபீல் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் அடுத்த ஷோ வந்துட்டு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் தான் ஃபுல்லாகவே. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பட்டர்ஃப்ளைஸ், அதுக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு கலர்லேயும் லைட் செட்டிங் தான் எல்லாமே. ஸோ நல்ல பிரைட்டாக ஒரு பாசிட்டிவ் வைப்போட இந்த இடம் வந்து இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இது. இந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்த்திங்கன்னா விங்ஸ் எல்லாம் விரித்து பறக்கிற மாதிரி லைட் செட்டிங்கோடு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே இல்லைங்க பாஸ் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். Butterflies. பட்டர்ஃப்ளைட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபேவரட்டான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த மார்க்கெட்டில் 1000க்கு மேலே கடை இருக்கும். நம்மளால தான் வந்து எல்லா சைடும் சுற்றி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நம்ம ஒரு சைடு மட்டும் போயிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு ஸ்வீட் டெசர்ட் இது. இதில் வந்துட்டு தேங்காய் துருவல், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.ให้อีกอันนึง ใส่กะทิใช่ไหม ใส่กะทิใส่ไอ้น้ำเชื่อม ใส่น้ำตาลซีรัปഅല്ല വീട്ടിലേക്ക് കാച്ചി പാലാണ് എടുക്കുന്നത് ไอ้กะทิ கோகனட் மில்கா.แล้วก็ใส่น้ำแข็ง ใส่กุ้ง ไม่ใส่อันนี้ இது வேணாமா? just chill. Okay, okay. แก้วเล็กครับசாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லு. சாப்பிடு பொறுமையாக குடியாไม่ใส่น้ำแกงก็ลิตรน้อยหรอไม่ใส่น้ำแกงก็ลิตรน้อยหรอไม่เต็มใช่ไหม น้ำอีกเหรออะไรนะ ไม่ใส่น้ำแกงก็ไม่เต็มใช่ไหม ไม่เต็มมันจะเต็ม อันนี้ก็ใส่ไม่ก็ใส่ได้เนาะพี่ใส่ไหมใส่ได้เนาะใส่ได้กินได้เนาะใส่ได้โอเคอันนี้
นี่เป็นส้มเหรอ ส้มครับเป็นวุ้นมะพร้าวแต่กลิ่นส้มเป็นโคโคนัทเจลเนี่ยเจลลี่ อะไรนะ สีอันนี้จะออกเปรี้ยว แต่อันนี้จะหวาน อ๋อโอเคஸோ பிங்க் மில்க் குடிக்கப்புறம் நல்ல பிங்க் ஸ்ட்ராங் நான் அந்த சாக்லேட் மில்க் குடிக்கிறேன் அந்த சாக்லேட் ஓகே தேங்க்யூ சூப்பராக இருக்கா சரி வாங்க நம்ம ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு. ஓ அப்படியே ชีสหมดอีกด้วย นี่ชีสด้วยคอนด้วยสองஇது கூட வலிக்குன்னு ஆமாம் எவ்வளோ பேர் கூட வச்சுருக்கேன் அவர் நம்ம ஊரில் அப்படி வைக்க மாட்டாங்க மூடி வைப்பாங்கல்ல இங்கே வந்து திறந்து வாசல்லப்பா சைஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல சின்ன உருளைக்கிழங்கு போல பாப்பு அப்போ ஸோ உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சின்னதாக போயிட்டு போல ஸோ ஸ்பைரல் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வாங்கிட்டோம் நாங்கள் ஓகே போங்க இது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் அதாவது இப்போ உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை அப்படியே வந்து நல்லா வேக வச்சு அதுக்குள்ளே சீஸ் வச்சு கீரை வச்சு இது மாதிரி கொடுப்பாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் இது அப்படி சாப்பிட்டா அங்கே போய் சாப்பிட முடியாது ஃபுல்லாயிரும் அப்போ என்ன வேணும் ஒன்று போதும் சிவாதி ஓகே வாங்கிக்கப்பா எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே பிளேஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வாங்கியிருந்தோம் எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இங்கே உள்ள செங்மாயில் உள்ள ஒரு கேரளா ஹோட்டலுக்கு தான் போயிட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிஞ்சது நாளைக்கு எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்